சார் லேப்டாப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பேட்டரி வார்னிங் அண்ட் அடாப்டர் வார்னிங் வந்த உடனே கண்டிப்பா நீங்க பேட்டரி அடாப்டரும் சேஞ்ச் பண்ண திங்க் பண்ணுவீங்க. பட் சேஞ்ச் பண்ணி நீங்க திங்க் பண்ணும்போது அந்த பேட்டரி நீங்க எப்படி நீங்க குடுக்குற காசுக்கு வொர்த்தான பேட்டரி வாங்கலாம். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இந்த ஓஇஎம் பேட்டரிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெறைய ஷோரூம்ஸ், நெறைய டீலர்ஸ்க்குமே சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலுமே சிலருக்கு அது தெரியல. பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இந்த பேட்டரி சர்வே பண்ணும்போது நெறைய டெக் சேனல்ஸ் இருக்குது. நீங்க எந்த டெக் சேனல்ஸ் எத நீங்க பார்த்தீங்கனாலுமே YouTubeல இந்த பர்ட்டிகுலர் கான்செப்ட்ல யாருமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணாதனால, மார்க்கெட்ல இது சுத்தமா தெரியவே இல்ல. சோ நீங்க லேப்டாப் நீங்க போய் ஒரு பேட்டரி ஷோரூம்ல போய் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, அவங்க ஒரு ஓஇஎம் பேட்டரி ஒண்ணு குடுப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் டெல், ஹெச்பி, ஆப்பிள், ஏசர் எந்த கம்பெனியுமே இந்த ஓஇஎம் பேட்டரின்னு ஒரு பேட்டரி மார்க்கெட்ல கிடையவே கிடையாது ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த பேட்டரியில ஒரு ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான் இது ஆக்சுவலா. இந்த ஒரு டூப்ளிகேட் பேட்டரி மேல ஸ்டிக்கர் ஒட்டி, இதுதான் ஒரிஜினல் பேட்டரின்னு உங்களுக்கு மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டரிய ஜஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுல எது ஒரிஜினல், எது ஃபேக்ன்னு கண்டிப்பா கண்டிப்பா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட்டரி இப்போ வர லேப்டாப்ல இருக்கிறது எல்லாமே இன்டர்னல் பேட்டரி. விச் மீன்ஸ் லேப்டாப்போட பேட்டரி வந்து நீங்க கழட்டி அப்பப்ப செக் பண்ற மாதிரி இருக்காது. லேப்டாப்ல இன்டர்னலா போயிடுறதுனால, ஸோ இது நிறைய ஸ்கேமர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஒரு பேட்டரி தானே. ஸோ இது நம்ம ஏன் இவ்வளவு பெரிய கான்செப்டை எடுத்துட்டு வரோம், இது ஒரு பெரிய ப்ராப்ளமா திங்க் பண்றாம கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது வொர்த்தானது தான். நீங்க கையில பாத்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கு. ஸோ 2மே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே கூட, ஸோ இந்த பேட்டரி வந்து ஒரிஜினல், இந்த பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஇஎம் பேட்டரின்னு ஒரு நம்மளோட ஜி கொடுத்த ஒரு ஃபேக் பேட்டரி தான். ஸோ இது ரெண்டுலயும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா தெரியும், பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டா வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்ல வந்து நம்ம நண்பர் வந்து லேப்டாப்ல பேட்டரி வந்து வார்னிங் காமிச்சிருக்கு. ஹெச்பி பேட்டரி அலர்ட் காமிச்ச உடனே ஸோ பேட்டரி ரீப்ளேஸ் பண்றதுக்காண்டி சர்வே பண்ணிருக்காரு. ஒரே பேட்டரி வேற வேற பிளேசஸ்ல வேற வேற பிரைஸ் இருந்தது. பிளஸ் எங்க அவர் கம்மியா இருக்கோ அங்க போய் இதுதான் ஹச்சா பேட்டரி, ஒரிஜினல் பேட்டரின்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி இதுல போட்டதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பேட்டரியோட கனெக்டர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பர்ன் ஆயிருச்சு. சார்ஜிங் செக்ஷன்ல இருக்க காம்பனன்ட்ஸ் ஃபுல்லா பர்ன் ஆயிருச்சு. ஸோ இதுல என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டுல வந்து பவர் செக்ஷன்ல இன்டர்மீடியட் இன்னர் லேயர்ஸ்ல ட்ராக் கட் ஆனதுனால இந்த லேப்டாப்ல சார்ஜிங் மோட், அதாவது சார்ஜரை நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணீங்கன்னா லேப்டாப் ஃபங்க்ஷன் ஆகாது. சார்ஜர் பிளக் பண்ணா மட்டும்தான், அதாவது ஏசி மோட்ல மட்டும் தான் லேப்டாப் யூஸ் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப் ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ண முடியல. இதுக்கான காரணம் வந்து இந்த ஃபேக் பேட்டரி தான். ஸோ அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டபோது அவங்க வந்து ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ கஸ்டமரோட இந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். ஸோ நீங்கள் உங்கள் லேப்டாப்ல பேட்டரியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, எங்க பிரைஸ் கம்மியா இருக்குமோ அங்க போய் வாங்காம நீங்க வாங்குற பேட்டரி ஒரிஜினல் தானாங்கிறத என்ஷூர் பண்ணி வாங்குங்க. இன்கேஸ் ஒரிஜினல் பேட்டரி கிடைக்காட்டி கம்ஃபர்டபிள் பேட்டரி அவைலபிள் இருக்கு, அதை கூட நீங்க தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஓஎம் ஃபேக் பேட்டரிஸை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்டீங்கன்னா, சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நீங்க இந்த ஸ்கேம் எப்படி பண்றாங்கிறது உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேனுஃபேக்சரர் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ல கொடுக்குறாங்கன்னா, கடைக்கு வரும்போது இந்த பேட்டரி 2000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 rupees வருது அப்படின்னா, நீங்க ஒரு சர்வே பண்ணும்போது ஒரு ஷோரூம்ல 2500 இருக்கும், ஒரு ஷோரூம்ல 1900 தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க? ஒரே பேட்டரி நம்ம ரேட் கம்மியா கிடைக்குதுன்னு அங்க ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. இந்த பேட்டரி நீங்க 1800 rupees வாங்கிடுவீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 800 rupees 900 rupees வர்த் இருக்கிற பேட்டரி தான் நீங்க 1900 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு 1000 rupees லாஸ் ஆயிருக்குது. ஸோ நீங்க எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200 rupees 300 rupees மிச்சம் மட்டும் நினைச்சு லேப்டாப்பே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிரும். உங்களோட பேட்டரி லைஃபும் வராது. இந்த பேட்டரியும் ஒரு ஃபேக் பேட்டரி வாங்கி நீங்க ஏமாந்து தான் போற மாதிரி இருக்கும். நான் இந்த லேப்டாப் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓஎம் பேட்டரிங்கிற பேர்ல ஃபேக் பேட்டரிஸ் பண்ணி பல கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்ல. ஸோ இது வந்து பெரிய ஸ்கேமா போயிட்டு இருக்குது. ஸோ ஆஸ் எ தமிழனா நம்மளோட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஒரிஜினல் பேட்டரி வச்சிருக்கிறேன், ஸோ இந்த ஸ்டிக்கரை மேனுஃபேக்சர் பண்ணி ஒட்டுறதே நான் தான், என்கிட்ட வாங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. ஸோ நீங்க தமிழ்நாடுல எங்க இருந்தாலுமே நீங்க லேப்டாப்ல பேட்டரி வாங்கும் போது ஏமாறாதீங்க. இந்த மாதிரி ஓஎம் பேட்டரி சொன்னாங்கன்னா ஜஸ்ட் ஸ்டே அவே. நீங்க பேட்டரி இல்லாம கூட லேப்டாப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபேக் பேட்டரியை போட்டு உங்க லேப்டாப் டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. அமௌண்ட்டும் ஏமாந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போறது, நீங்க ஒரிஜினல் பேட்டரி எப்படி பார்த்து வாங்கலாங்கிறது தான். ஸோ நீங்க ஒரு பேட்டரி வாங்கும் போது அந்த ஷோரூம்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அந்த ஷோரூம்ல இருந்து நீங்க பேட்டரி வாங்குங்க. செகண்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேட்டரியில வந்து ஒரு சீரியல் நம்பர் என்டாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த கம்பெனியா இருந்தாலுமே இந்த சீரியல் நம்பர் என்டாஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு பார்கோட் இருக்கும். ஸோ இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த பேட்டரி இந்த பர்டிகுலர் கீழ இருக்கிற சீரியல் நம்பர் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆச்சுன்னா இந்த பேட்டரி ஒரிஜினல் பேட்டரி அர்த்தம். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க ஈஸியா நீங்க பேட்டரியை செக் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கூகுள் லென்ஸ்ல இந்த பார்கோட நம்ம ஸ்கேன் பண்ணிருக்கிறோம். நீங்க ரிசல்ட் இந்த பார்கோட ஸ்கேன் பண்ண ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்கோட்ல பேட்டரியோட சீரியல் நம்பர் உங்களுக்கு ப்ராப்பரா வந்திருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பார்கோடு வந்து இந்த ஓஇஎம்ங்கிற ஃபேக் பேட்டரியில் கண்டிப்பாக இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அந்த ஜிஎஸ்டி பில்லில் டைரக்ட் கம்பெனி வாரண்டி, அதாவது டெல், ஹெச்பி, ஆப்பிள் அந்த மாதிரி டைரக்ட் கம்பெனி வாரண்டி கொடுத்துருக்காங்களாங்கிறது பாருங்க.
தேர்ட் திங் வந்து இன் கேஸ் உங்களுக்கு அந்த சீரியல் நம்பரை வந்து அந்த கம்பெனியோட கஸ்டமர் நம்பர் காண்டாக்ட் பண்ணி சீரியல் நம்பர் சொல்லி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் அ தமிழனா நம்மளோட மக்களை வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஒரு நம்மளோட மக்கள் அதிகமாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஈஸியா வந்து இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி இதுதான் ஒரிஜினல் பேட்டரின்னு ஈஸியா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயாச்சும் நீங்க இந்த ஓஎம்ஸ் நத்திங் பட் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரி டெல், ஹெச்பி, ஆப்பிள், ஆசஸ் எந்த கம்பெனியுமே ஓஎம்ங்கிற பேட்டரி மார்க்கெட் கொடுக்கவே கிடையாது. ஸோ எங்கேயாச்சும் இந்த ஓஎம் பேட்டரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா அது ஃபேக் பேட்டரி. ஸோ அந்த கடையில இருந்து ஜஸ்ட் வெளியில வந்துருங்க. அந்த பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆகும். இந்த ஓஎம் பேட்டரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பேட்டரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தான பேட்டரி கிடையாது. செகண்ட் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க லேப்டாப் பேட்டரி சைக்கிள்ஸ் அதாவது ரொம்ப லாங் டேர்ம் வராது. பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தேர்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேட்டரியை மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி போறது இல்லாம மதர் போர்ட்லயும் ப்ராப்ளம் ஆயிருச்சு நிறைய கஸ்டமர்ஸ்க்கு. மதர் போர்ட்லயும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ இந்த வீடியோ பாக்குறது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. So இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் டெக் வீடியோ இல்லாம சோஷியல் ரெஸ்பான்சிபிளான வீடியோ தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.